சில சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், நீ என்ன பெரிய கொம்பான்னு. கொம்பே தான், அதனால தான் வந்தார். நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம் நம்ம ஒன்று. ஏன்னா இந்த அவமானன்றது வந்துருச்சு பாருங்கள், தலை குனிவு வந்துருச்சு. நம்ம ஒன்றும் இல்லைன்றது ரொம்ப சிலருக்கு வந்து நான் இன்னைக்கு அப்படி பிரசங்கம் பண்ணேன்னு வைங்க, சிலர்லாம் ஆமே நல்ல பிரசங்கம் அன்னைக்குன்னு. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டாங்க. இந்த அவமானத்தை இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். நான் ஒன்றும் இல்லைங்க, நான் கால் தூசுக்கு சமானம், நான் பாவியிலும் பெரிய பாவி, எதையா ஒன்று இப்படி சொல்லிட்டு இருக்கணும். கர்த்தர் எப்படி மனுஷனை உண்டாக்குனார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். என்னங்க என்ன வார்த்தை வருது? மகிமையினாலும் கனத்தினாலும் 2 வார்த்தையும் சேர்த்திங்க போட்டாங்க. சரியான வேலை பண்ணியிருக்காங்க. என்னத்தினால முடிசூட்டினார் மனுஷனை கர்த்தர்? மகிமையினாலும் கனத்தினாலும். அப்போ மகிமைன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மகிமைன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டா கூட, நம்ம எபிரேயர் 2:10 மகிமைன்றே வச்சுக்கிட்டா கூட, அந்த மகிமைன்றது இந்த அர்த்தத்திலே எடுத்துக்கொள்ளலாம். மகிமைனா உடனே பரலோகம் கிடையாது, மகிமைன்னு உடனே செத்து நான் மோட்சம் போயிடணும்னு கிடையாது. மகிமைன்னா ஒரு அவமான உணர்வோடு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோட வாழ்கிறது நீங்கி, நான் தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிரயோஜனமான விதத்தில் நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. கனம், அந்த கனம் வந்து மகிமையினுடைய இன்னொரு பக்கம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ மனுஷனுக்கு மகிமையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனுடைய கரத்தின் கிரியையின் மேல் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படிங்கிறார். சங்கீதக்காரனுக்கு ஆச்சரியத்தின் ஆச்சரியம், எல்லாம் அவனுடைய பாதத்துக்கள் இருக்குது. இவன் தான் சிருஷ்டிப்பிலே ரொம்ப உயர்ந்தவன். முக்கியமாக என்ன சொல்கிறாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த மகிமையும் கனமும் எங்கே போச்சு? நிறைய பேருக்குள்ள இந்த மகிமையின் கனத்தின் உணர்வை பார்க்கவே முடியல. நிறைய ப்ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை சொல்லி சொல்லி இந்த மகிமையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்ன்றதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. கனமுள்ளவர்களாக, கனவான்களாக கர்த்தர் நம்ம உண்டாக்கி இருக்கிறார் என்பது தான் வேதவசனத்தின் உண்மை. அதனால தான் இந்த கனம்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ அநேகம் பிள்ளைகளை ஒரு கனமுள்ளவர்களாக மாற்றும்படியாக, மரியாதை உள்ளவர்களாக மாற்றும்படியாக, உயர்வானவர்களாக மாற்றும்படியாக, ஒரிஜினல் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினான் இருக்குது அந்த நிலைக்கு கொண்டு வரும்படியாக. அதுதான் 2:10 அர்த்தம். எபிரேயர் 2:10 அர்த்தம். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்க்கிறதுனா என்ன? அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிறது. அதை இழந்துட்டாங்க, திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வந்து